ஹாய் ஹலோ உறவுகளே, நான் உங்கள் கேஎம்எம் ஈஸ்வரி. இன்று உங்களுக்கான அதிகாலை தேடல். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவின் நடுவில் ஒரு சின்னதாக சீக்ரெட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சீக்ரெட்டை நீங்கள் கேட்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இது உங்கள் அதிகாலை. தூக்கம் மெதுவாக மடியும் நேரம். வெளியில் ஒளி பிறக்கின்ற மாதிரி உங்களுக்குள் ஒரு புதிய நாள் பிறக்கின்றது. இன்று நீங்கள் விழித்தது ஒரு சாதாரண அதிகாலை கிடையாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் முதல் வாய்ப்பு. ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க. உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இது உங்களுடைய புதிய தொடக்கம். நமக்கு எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிலை வரும். ஆசைகள் இருக்கும், ஆனால் வலிமை குறையும். பணிகள் இருக்கும், ஆனால் மனம் இணைந்து வராது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நாம் பல வருடங்களாக நாளை தொடங்குவது எப்படி என்பதை கவனித்து பார்ப்பதே கிடையாது. அதிகாலை நேரம் அது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. நேற்றைய தவறுகள், கவலைகள், அவமானம், தோல்விகள் இவை இன்று உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்று நீங்கள் சொல்ல வேண்டும், இது என் நாள், நான் மாற்றம் செய்ய போகிறேன். ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு பெரிய கனவு. அவரை யாரும் நம்பவில்லை. அவரும் கூட ஒரு சில நாட்கள் தன்னையே நம்பவில்லை. அவர் முயற்சி செய்தார், தோற்றார். சிரித்தவர்களும் இருந்தார்கள், விமர்சித்தவர்களும் இருந்தார்கள். ஒரு நாள் அதிகாலையில் அவர் தனியாக அமர்ந்திருந்தார். சூரிய ஒளி மேகத்தை தாண்டி வரும் பொழுது ஒரு எண்ணம் அவரை தொட்டது. நான் எழவில்லை என்றால்தான் தோல்வி, ஆனால் நான் எழுந்தால் நான் வெல்ல முடியும். அந்த ஒரு அதிகாலை முடிவெடுத்தார். செயல் சிறியதுதான், ஆனால் தொடர்ந்தார். நாட்கள் வாரங்களானது, வாரங்கள் மாதங்களானது. இன்று அவர் வெற்றியாளராக நிற்கிறார். என்ன பெரிய ரகசியம்? அவர் ஒவ்வொரு அதிகாலையும் எழுந்தார். இப்போ உங்கள் இதயத்துக்குள் கேளுங்கள், இன்று நான் என்னை மாற்றப் போகிறேன். என் வாழ்க்கையின் எந்த போராட்டத்திலிருந்து நான் மீளப் போகிறேன். என்ன கனவை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறேன். உங்கள் மனம் சொல்லும், நாளை பார்ப்போம் என்று. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், இல்லை, இன்றுதான் என்று. அதிகாலை நேரம் உங்கள் நண்பன். இது யோசிப்பதற்கான நேரம் அல்ல, உருவாக்குவதற்கான நேரம். இன்று முதல் காலையில் எழுந்தவுடன் இந்த 5 விஷயங்களை செய்யுங்கள். The first one, 30 seconds gratitude. நன்றி சொல்லுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், அது மிகப்பெரிய வெற்றி. Second one, 1 minute breathing. ஆழ்ந்த மூச்சு, மனதை கிளியர் பண்ணுங்கள். Third one, 2 minutes goal writing. இன்று ஒரு சிறிய இலக்கு எழுதுங்கள். பெரியது வேண்டாம், செய்யக்கூடியது மட்டும். Fourth one, 5 minutes learning. ஒரு புத்தகம் வாசிப்பு, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, ஒரு தத்துவம். அறிவு மூளை திறக்கும். Fifth one, நான் முடியும், நான் வளர்கிறேன், நான் வலிமையானவன் அல்லது வலிமையானவள். இதெல்லாம் செய்ய 15 நிமிடம் மட்டும் செலவு செய்யுங்கள். காலை முழுக்க எனர்ஜி சேஞ்ச் ஆகும். வாழ்க்கை இட் செல்ஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு விசுவலைசேஷன் செய்வோம். கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் எதிர்காலம் முன் நிற்கிறது. நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். சிரிப்புடன், நம்பிக்கையுடன் உங்கள் கனவு நிறைவேறுகிறது.
அதை கற்பனை செய்தீர்களா? ஆம், உங்கள் உண்மையாகலாம். நீங்கள் தொடர்ந்தால், நீங்கள் விட்டுவிடாமல் இருந்தால், என்னோடு மெதுவாக மனதில் ரிப்பீட் செய்யுங்கள். இன்று நான் புதிதாக தொடங்குகிறேன். நான் வலிமையானவன் அல்லது வலிமையானவள். என் கனவுகள் சாத்தியமே. நான் ஒவ்வொரு அதிகாலையும் வெல்லுகிறேன். நான் என்னையும் என் வாழ்க்கையையும் நேசிக்கிறேன். இதயத்தில் வைக்கவும். இது ஒரு சொல் அல்ல, இது ஒரு வாக்குறுதி, உங்களுக்கான வாக்குறுதி. இந்த அதிகாலை உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அதை வீணாக்காதீர்கள். எழுந்து நகர்ந்து பிரகாசியுங்கள். நீங்கள் பிறந்தது ஒரு காரணத்திற்காக. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க முடியும். இது உங்கள் நாள், உங்கள் நேரம், உங்கள் வெற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆற்றல் நிறைந்த நாளை தொடங்குங்கள். இந்த அதிகாலை மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.